அனைவருக்கும் வணக்கம். கஃபி டாக்ஸ்ல இருந்து உங்களோட அர்ஷத் கான். உலகம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற அந்த காலத்துல நம்ம சொந்த விஷயங்களை பத்தியும் நம்மளோட சொந்த வேலைகளை பற்றியுமே நம்ம அக்கறை பண்ண முடியாம அதே ஃபாலோ பண்ண முடியாம இருக்கிற இந்த நேரத்துல பொதுமக்களுக்காக சமூகத்திற்காக நல்ல விஷயங்கள் பல பண்ணணும் அப்படின்னு நிறைய மனிதர்கள் நமக்காக இந்த நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒரு நல்ல மனிதர், நிறைய சேவைகளை பொதுவா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, சுயநலம் பார்க்காம நிறைய விஷயங்களை மக்களுக்காகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல மனிதர், மாமனிதர் திரு சிவராமச்சந்திரன் ஐயா அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம பேட்டியை தொடரலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பத்தி நீங்க உங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு பேசுங்க. பேசிக்கலி நான் பாண்டிச்சேரியுடைய ஒரு பாவமான மாகியில சேர்ந்தவர். என்னுடைய அப்பா பிரெஞ்சுகாரன் பீரியட்ல கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தார். நான் படித்ததெல்லாம் சென்னையிலையும் ஈரோடுலையும் படித்தேன். சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி, அப்புறம் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் எம்ஏ பாலிடிக்ஸ். கவர்மெண்ட் சர்வீஸில் 1966 ஜாயின் பண்ணி 2002 ரிட்டையர்ட் ஆகிட்டேன் as a சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட். கடைசியாக நான் சேவை புரிஞ்ச டிபார்ட்மெண்ட் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அது ரிட்டையர்ட் ஆன பிறகு என்னுடைய நண்பர் முகமது நிசார், பாண்டிச்சேரியில் அந்த காலத்தில் பிலால் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலுடைய ஓனர் பிலால், அவரும் நானும் சேர்ந்து ஒரு ரோட்டரி கிளப் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ஆரம்பிச்சோம். அதுதான் என்னுடைய முதல் என்ட்ரி இந்த இயர் 2003. அங்கே 2 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு சில பர்சனல் கிரீவன்சஸ் இருந்தால் அதை விட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓ சிட்டியில் 2005 ஜாயின் பண்ணேன். இப்போ ஆர்ஓ சிட்டிலே தொடர்ந்து இருக்கிறேன். ஆர்ஓ சிட்டியுடைய பாஸ்ட் பிரசிடென்ட். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அன்னதானம் ப்ராஜெக்டுடைய கோ சேர்மன். என்னுடைய மொழி மலையாளம், எனக்கு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷும் தெரியும். எனக்கு ஒரு பையன் ரிதீஷ், அவர் அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் ஃபிசியோதெரப்பி, மதர் தெரேசா ஸ்கூலில் காலேஜில் இருக்காரு. என் பொண்ணு ரூபா, ஐடி இன்ஜினியர், ஐபிஎம்ல டீம் லீடராக இருக்கா. என் மருமகன் அலெக்சிஸ் ஜயாட், அவரும் எரிக்சன்ல மேனேஜராக இருக்கார். என் ஒய்ஃப் ரிட்டையர்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி வீட்டில் இப்போ இருக்கிறாங்க. அவ்வளோதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய மருமகள் சத்யபிரியா, அவ ப்ராஜெக்ட் மேனேஜர் ரெசிடென்சி ஹோட்டல். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவங்களோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் நீங்க நிறைய சேவைகள், அதாவது இப்போ நான் உங்களை பார்த்த வரைக்குமே உங்க கூட நானும் ஒரு ரோட்டரி ஆர்ஓசிடி மெம்பருங்கிற முறையில உங்க கூட பயணம் செஞ்ச சில நாட்கள்லயே நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றீங்க. ஆக்சுவலா எங்களாலேயே உங்க ப்ராஜெக்ட்லாம் நாங்க தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ண வர முடியல. அந்த மாதிரி சூழல்கள்ல நீங்க ஒரு பாஸ்ட் பிரசிடென்டா, இப்போ இருக்கிற பிரசன்ட் ரொட்டேரியனா, இவ்வளவு ஏஜ்லயும் தொடர்ந்து உங்களோட பயணம் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய சேவைகள் செய்றீங்க. அவங்க கூட சேர்ந்து நான் ஸ்கூல்ஸ்ல ஐடி கார்ட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. இந்த மாதிரி வாட்டர் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி உங்களால முடியுது? உங்களோட டைம் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துழைக்குது? உங்களோட ஏஜ் எப்படி இது ஒத்துழைக்குது? இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலா யங் ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு தீவிர லார்ட் ஐயப்பாவுடைய பக்தன். அவர் காட்டுற வழியெல்லாம் நான் போயினே இருக்கேன். கண்டிப்பா நான் சொல்றத பார்த்தா நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி பஜன் பூஜை பண்ணுவேன். நம்ம ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லினே இருப்பேன். தூங்கும்போது ஏதாவது ஒன்று காட்டுவார், அவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த ஊக்கத்துல செஞ்சேன்னு வரேன். இது எப்படி செய்யறேன்னா அது எனக்கே தெரியாது. இதுல முக்கிய பங்கு என்னுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பிரசன்னா. அவங்களை நான் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன், அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவனுக்கு என்னுடைய டிரைவருக்கே தெரியும், பிரான்சிஸ் டிரைவருக்கே தெரியும். அவங்கள நான் பேரே கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களுடைய ஒத்துழைப்பினாலதான் இவ்வளவு தூரம் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணினே வரேன். இதுக்கு தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே கிடையாது. எனக்கு குழந்தைங்கன்னா ஆசை. நான் வளரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் நம்ம குழந்தைகளை வரக்கூடாதுன்ற குழந்தைய என்னுடைய மெயின் ப்ராஜெக்டே ஸ்டூடெண்ட் ரிலேட்டட்.
அதனால இந்த ஆரோ பிளான்ட், நாப்கின் இன்சினரேட்டர், அது பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல காரைக்கால்லையும் கொடுத்துருக்குறேன். ஒரு மாஹிலையும் 2-3 ஸ்கூல் கொடுத்துருக்குறேன். இப்ப அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, மாஹில போலான்னு. அங்கிருந்த 2 ஸ்கூல்ல ஆரோ வாட்டர் கேட்டிருக்கிறாங்க. அது அநேகமா டிசம்பர்லயோ ஜனவரிலயோ என் கிளப் பிரசிடென்ட் கேட்டு மாஹிக்கு அநேகமா போவோம். கண்டிப்பா சார். சார், இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டில நீங்க இருக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. உங்களோட சேவை வந்து ரொம்ப மகத்தான சேவைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க தான் இன்வைட் பண்ணி நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம். அதை நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எங்களாலே வர முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நீங்க தொடர்ந்து ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு +2 10th +2 படிக்கிற பையன் ஏஜ்ல நீங்க வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்க வீட்டுல அம்மாவும் அண்ட் உங்க குரு ஐயப்பா சாமின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னும் உங்களோட ஏஜ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சின்ன இதுதான், 83. ரொம்ப சின்ன பையன் தான். இன்னும் நிறைய நீங்க வளர்ந்து இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணம் ஆகி 50வது வருஷம் ஆக போகுது, முடிய போகுது. அடுத்த செப்டம்பர் வந்து 50 வருஷம் மேரேஜ், கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஸோ நான் உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் நான் உங்களோட ஐயப்ப சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க நீண்ட நாள் வந்து நல்ல சந்தோஷமா அம்மாவோட இன்னும் லாங் லைஃப் ஜீவிக்கணும். அண்ட் உங்களோட சேவைகள் வந்து நிறைய தொடரணும் ஐயா. நீங்க இது மாதிரி ரோட்டரியா இருக்கட்டும், உங்க பர்சனல் லைஃப்லயும் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல விஷயங்கள். தொடர்ந்து இது மாதிரி சேவைகள் இந்த நாட்டுக்கு தேவை. எங்களை மாதிரி ரோட்டரியன்ஸ் அண்ட் எங்களோட கிளப்ஸுக்கும் தேவைன்னு சொல்லிக்கிறேன். அடுத்து ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இது இப்போ இந்த மாதிரி பிளான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய பண்றீங்க. இது இல்லாம வேற ஏதாவது உங்களோட வியூஸ் இருக்கும், ஏதாவது விஷன் இருக்கும், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கும்? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ரோட்டரியில மாத்திரம் மெம்பர் கிடையாது, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிலையும் லைஃப் மெம்பர். அதனுடைய சேர்மனாகவும் இருந்தேன். 2006ல இருந்து 2008 வரையும் அதுல சேர்மன், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி பிராஞ்சில் இருந்தேன். அப்போ ரெட் கிராஸ் வழியா நிறைய பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திருக்கோம். இப்போ லாஸ்ட் ஜூன்ல சாரதா கங்காதரன் காலேஜ் ரெட் கிராஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து 35 யூனிட் பிளட் டொனேஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட அடுத்த ப்ரோக்ராம் இந்த பிளட் டொனேஷன் எங்கேயாவது வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அது காலேஜ் இப்போ பெங்களூர்ல இருந்து சனிக்கிழமை தான் வந்தேன். என்னோட காலேஜ் அத்தாரிட்டிஸ்களை கேட்டு ஒரு பிளட் டொனேஷன் 2 கேம்ப் வைப்போம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கு, அதுவும் காலேஜ் குழந்தைங்களுக்கு. அதுக்கு யார் வருவாங்கன்னா சபரி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல இருந்து அந்த லெக்சர்ஸுங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 2 தான் இப்போ அடுத்த ப்ரோக்ராம். இது இல்லாம நீங்க வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல ரோட்ராக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நீங்க சேர் பர்சனா இருக்கீங்கல்ல சார்? கரெக்டா தான் சார். சோ அது மூலமா நீங்க அந்த ரோட்ராக் ஆக்டிவிட்டில என்னெல்லாம் டெவலப்மெண்ட் அது மிக விரைவில் அந்த ரோட்ராக் கிளப்பை நம்ம ரிவைவ் பண்ணோம். அது காரணம் என்னன்னா எனக்கு பர்டிகுலர்ஸ் கிடைக்கல. எந்தெந்த காலேஜ்ல ரோட்ராக் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ரோட்ராக் பர்டிகுலர்ஸ் கிடைச்சா அந்த ரோட்ராக் கிளப்பை ரிவைவ் பண்ணி அந்த குழந்தைகளை குடிச்சா ஒரு மோட்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா குழந்தைங்க முயற்சி பண்ணலாம். அதே எங்களுடைய பிரசிடென்ட் சொல்லி இருக்கிறேன், அவரும் பாக்குறான்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஓகே சார், ஃபைன் சார். உங்களோட சர்வீஸ் இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன மினி பைட் இன்டர்வியூ தான் இது. உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு நாள் நமக்கு டைம் கிடைக்கும் போது பர்சனலா அந்த இன்டர்வியூ பண்ணலாம். கடைசியா ஒரு பர்சனல் கொஸ்டின். நீங்க வந்து தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் ஈவன் வாட்ஸ்அப் குரூப்ல போடும்போது கூட சபரிமலை ஐயப்பனோட போட்டோஸ் எல்லாம் போட்டு தான் விஷ் பண்ணுவீங்க. யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணுனா கூட அவர் சாமியோட போட்டோ போட்டு பண்ணுவீங்க. நீங்க எத்தனை வருஷமா சபரிமலைக்கு போறீங்க? இப்போ இந்த ஏஜ் இருக்கனால நீங்க கண்டிப்பா குருசாமின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருப்பீங்க. சோ அது எப்படி போறீங்க? எத்தனை பேரை போட்டு போறீங்க இந்த வாட்டி? இப்ப சபரிமலைக்கு எங்களுடைய பழைய குருக்களுடைய சம்பிரதாயப்பறம் நாங்க வந்து எத்தனை வருஷம் போகணும்னு சொல்றது நாங்க சொல்ல மாட்டோம். இருந்தாலும் சும்மா இவர் கேட்டதுனால 44 வருஷமா போய் வந்துருக்குறேன். இப்ப 2 வருஷமா போகல. காரணம் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அதனால என்னோட பையனும் பொண்ணும் போவானன்றாங்க. பட் அடுத்த 2025 ஏப்ரல் மாசம் நானும் என்னுடைய 2 சாமிமார்களும் ஏப்ரல் மேல சபரிமலைக்கு போலான்னு ஒரு ஐடியால வச்சிருக்கிறோம். அது முடிஞ்சா 45 வருஷமா சபரிமலைக்கு போயினே இருக்கிறேன். பட் இப்போ வந்து எல்லாருக்கும் இருமுடி கட்டுவேன். விரதத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒண்டி
இருமுடி கட்டுவேன். மத்தவங்களுக்கு அவங்கள யாரும் கட்டி நீங்க அனுப்பிச்சு விடுவீங்க இங்க இருந்து. இந்த வருஷம் நீங்க போகல? இந்த வருஷம் போகல. போக மாட்டோம். ஓகே 20ஆம் தேதி ஒரு இருமுடி கட்டு இருக்கு சித்தாந்த சாமி கோயில்ல. ஓகே 21ஆம் தேதி ஒரு இருமுடி இருக்கு. இந்த 2 இருமுடி முடிஞ்ச பிறகுதான் அடுத்த ப்ரோக்ராம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக. உங்களோட சேவை தொடர்ந்து நடக்கணும். ஐயப்ப சாமி உங்களுக்கு தொடர்ந்து அருள் புரியணும். அதே மாதிரி உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே வேணும். ஸோ வர்ற அப்கமிங் ரொட்டேரியன்ஸ்க்கும் உங்களோட கைடன்ஸ், நீங்க பண்ண சர்வீஸ்லாம் பார்த்து அவங்களும் இது மாதிரிலாம் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, நம்ம இதுக்கு மேல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த நேரத்துல உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுறேன். உங்களோட அர்ஷத் கான். வணக்கம் நேயர்களே. இது போல இன்னொரு ஒரு இன்டர்வியூல ஒரு சிறந்த மனிதரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.